கரி என்றவுடனே யானை தானே. எனவே யானை திண்மைக்கு உள்ளதா லகுவாக இருப்பதற்கு, காற்று போல மென்மையாக இருப்பதற்கு லகிமான்னாங்க. கரிமா என்று சொன்னால் அது வடமொழியில் கரிமா, இது கரிமான்னு வைத்துக்கிட்டு யானை என்ற அந்த அர்த்தம் அவங்க மனசில் எழுதப்பட்டு எழுதிட்டாங்க. கரி என்றால் யானைன்னு எழுதிட்டுண்டா அது தவறு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதில் உங்களை அதை எழுதியிருப்போம். கரி என்பது யானை, அது திண்மையை குறித்து நின்றது. யானை குறிக்கல, பலத்துக்கு. அந்த கரிமா என்பது திண்மைக்காக, வலிமைக்காக சொல்லப்படுவது என்று சொல்லிட்டு, ஆயினும் அதற்கு சாட்சி என பொருள் கொண்டு, அதுவும் தமிழ் கரி என்ன சாட்சின்னு இருக்கு இல்லையா, இந்திரனே சாலும் கரி என்றால் அது மாதிரி கரின சான்று. அந்த சாட்சி என பொருள் கொண்டு விடயங்களை நுகர்ந்தும் அவற்றில் தொடக்குண்ணாமை கரிமா என்கின்றார் சிவஞான போதம் பாடியமுடையார் என்று எழுதுகிறான். அது அந்த ஒரு விஷயத்தை அப்பா மறுக்கிறாங்க. அதை என்ன விளக்கிறாங்கன்னா, கரிமா என்பதற்கு என்ன விளக்கம் என்றால், இப்போ நாம் இங்கே சொன்னோம் இல்லையா, 1 2 3 4 எத்துணை ஆடவர் கூறினாலும் எடுக்க முடியாத மலை போல திண்மை உடையராதல். தூக்க முடியாது, அப்படி உட்காண்டாலும் தூக்க முடியாது. திருவண்ணாமலைக்கு அந்த காலத்தில் எங்கெல்லாம் நாங்கள்லாம் நடந்து போவாங்களாம். நான் நடந்து போனது கிடையாது, அப்போல்லாம் நடந்து போவாங்களாம். அங்கே விழுப்புரம் அங்கேருந்து ட்ரெயினில் போவாங்களாம். அது ஒரு காலம் நேராக போன ஒரு காலம், ட்ரெயின் வந்த பின்னால் விழுப்புரம் நடந்துட்டு அப்படியே அங்கேருந்து போவாங்களாம். அதுபோல் போகிற பொழுது எங்கள் உறவுக்காரர் ஒருத்தர் நல்ல ஆள், நல்லா வெல் பில்ட் இப்படி இருப்பாராம். அவர் ட்ரெயினை விட்டு இறங்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டேஷன் முறையாக வராமல் ஏதோ ஒருத்தர் ஜம்ப் பண்ணி, ட்ரெஸ் பாசிங் மாதிரி ஜம்ப் பண்ணி போனான். ஜம்ப் பண்ணி போனோடனே அங்கே இருக்க போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். போலீஸ்காரன் அவன் வடநாட்டு போலீஸ்காரன், தமிழ் தெரியாதவன். அவன் இந்த ரிசர்வ் போலீஸ் கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அவன் பிடிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட வாழ்றான், இழுக்கிறான். இழுத்தா என்ன பண்ணுறது தேவை, அங்கே ஒரு மரம் இருந்துதான், அந்த மரத்தில் போய் சாஞ்சாரான். அவ்வளோதான். அவன் இழுத்து பார்க்குறான், இழுக்க முடியல. உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன் அரெஸ்ட் பண்ணுவேன்னு இழுத்துக்கு பாடுறான். பேசாமல் அவனால் போய் இழுத்து பாட்டு ஒன்று மணியாக விட்டு போயிட்டான். என்ன பண்ணுறான் அவன்? அந்த மாதிரிலாம் இருந்துருக்காங்கடா அந்த காலத்தில் ஆட்டு. தில்லை, ஆமாம், கால் தானே காட்டும். தில்லை மொழியார் நிறைய சொல்லுவாங்க. தில்லைக்கு போனால் கால் தானே, ₹1 அந்த காலத்தில் ₹1 பெரிய பணம் தான் அது அந்த காலத்தில். அவருக்கெல்லாம் ₹1 கொடுப்பாங்களா அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சோனாசல பாரதியார் இப்போ அந்த வரலாற்றில் பலது உண்டு. இன்னொன்று அப்பா சொல்லியிருக்கிறாங்க, கிராமத்தில் ஏதோ ஒரு மரம் ஒன்று ஏரிக்கிற பக்கத்தில் ஒரு மரம் விழுந்து போச்சான். மரம் விழுந்தோடனே அந்த கிளையெல்லாம் வெட்டி போயிட்டாங்க. ஊர் மக்களாக இலையை வெட்டி போயிட்டாங்கன்னா, அடிமரம் கொஞ்சம் பெருசாக இருக்குமா, அது அசைக்க முடியாது, அப்படி இருக்குமா. காலையில் இப்படி ஏரி பக்கம் போகிற அந்த நண்பர்கள்லாம் குழாம் போகிறாங்க இல்லையா, போகிற பொழுது ஒருத்தர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான், இந்த அடிமரம் விழுந்து கிடக்குது, இதை யாராவது அப்படியே தூக்கிக்கிட்டு தோல் மேலே தூக்கிட்டு ஊருக்குள்ளே கொண்டாந்து போட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ₹1 தரேன்னாரான். ₹1 பெரிய பணம். அவனுக்கு என்ன பண்ணாரான், அவர் தூக்கினா போதும், ஒரு ஆள் தூக்கிட்டாராங்க. அப்போ சொல்லுவாங்க, அது அசைக்க கூட முடியாது நம்மால். ₹1 ஆசைப்பட்டு என்ன பண்ணாரான், அப்படியே தூக்கி எடுத்துட்டாரான், வச்சுட்டு கிடுன்னு கொண்டாந்து போட்டாரான். இப்போ அவன் ₹1 கொடுத்தவனும் ₹1 கொடுக்கணும். அவன் அவங்ககிட்ட எங்கே ₹1? அந்த காலத்தில் எங்கே ₹1? சும்மா சொன்னான், மரத்தை எவனா தூக்க போகிறான், தூக்கின்னு போட்டார். அப்போ அவன் என்ன பண்ணான், அந்த ஆள், இந்த பார் உன்னை தூக்க தானே சொன்னேன், ஆனால் கீழே இல்லை, அந்த மரம் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒரு லேசாக ஒரு கிளை, அது கொஞ்சம் கீழே கிழித்துட்டே வந்துதான், தூக்கிட்டு வரான். லேசான ஒரு கிளை தரையில் கீழ்த்து வருது இல்லையா, அது பார் தரையை தூக்கிட்டே வருது இல்லையா, இது என்ன இது தூக்கணும். அவன் என்ன பண்ணுறது, அவனும் கொடுக்கல, இவரும் பாவம் அம்புடுது. அப்பா சொல்லுவாங்க, அந்த மாதிரி பலம் உடையவங்களாம் அந்த காலத்தில் இருந்தாங்கடா, மரத்தையே தூக்குவாங்கடா அவங்களாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் கரிமாட்டுக்காக சொல்கிறேன். நான் ஐங்கல பாரம் சுமத்தல், ஐங்கல பாரம் சுமத்தல் விளையாட்டு போல அப்படி, அது போலதான் நிறைய பேர் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் இருந்தாராம். இப்போ
நாக்கை நீட்டு கண்ணை பாருன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவாரான், பேசிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஆள் பேசிட்டே இருந்தான், எடுத்துட்டு போட்டு என்னமோ இருமல் வந்துதான் இருமி துப்புடானா. அந்த எச்சிலை பார்த்தாரான், பார்த்துட்டு இன்னும் 6 மாதம் தான் இருப்பு அப்படின்னாரான். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்துக்கோ அப்படின்னாரான். அந்த மாதிரி அவன் 6 மாதத்துக்குள்ள போயிட்டான். அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க, வருத்தத்தில் இருந்திருக்காங்கடா அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இது முடியட்டும். அங்கே ஒன்று வந்தது, அங்கே ஒன்று கேட்டது, கொஞ்சம் தொடர்ந்து ஒன்று கேட்டது. இப்போ 2 இடத்துல பக்கத்துலையா? அதனால தோச்சிட்டாரோ இந்த வருஷமா வருவார். வருவார் புத்தகம் அவரே 2 புத்தகம் கொடுத்துட்டாரு. விஞ்ஞான போதம்னு ஒன்று, இது ஒன்று. நான் நேரமே இல்லை எனக்கு, நான் என்ன பண்ணி வச்சிருந்தேன். அது திருப்பி கொடுத்த அதெல்லாம் தோச்சிட்டாரு. அது அவர் எழுதணும்னா அது அவரே எழுதணும். அவரே எழுதுனா அவர் அடிக்கடி என்கிட்ட இல்லை சிவஞான போரத்தை பற்றி அவர் என்கிட்ட அடிக்கடி கேட்டது உயிரை பற்றி கேட்டது. உயிரை பற்றி சொல்லலாம் கேட்பாரு. அதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னாரு. அதான் அங்கே இருக்கிறத எழுதுறது, நாம ஏதாவது எழுதினா பரவாயில்ல, அங்கே இருக்கிறத எழுதுறது நாம் என்ன பண்ணுறோம். யாரு யாரு அப்படியா? ஞானசமுத்திரம் வந்தது தர்மராஜ சபதி. ஓ ஓ இவர் எழுதியிருக்கிறார். அது ஞானசம்பத்தில் வரல, ஞானசமுத்திரத்தை எழுகுற்றிற்கு எழுதியிருக்கிறார். ஓ கயப்பாக்கம் சரஸ்வதி செட்டியார் நல்லா இருக்கும் அவருக்கு. அகத்திய தேவர் திரட்டுல அது வரும். சரி, அதான் அந்த கரிமான்றதுக்கு கரி என்பதை சாட்சி என்று வைத்துக்கொண்டு சிவஞான போதத்தில் மாபாடியத்தில் எழுதுறாருன்னு அப்பா எழுதுறாங்க. அதாவது அது என்ன அர்த்தம், கரிமா என்றால் என்ன அர்த்தம்னா, சிவஞான முனிவருடைய கருத்துப்படி விடயங்களை நுகர்ந்தும் அவற்றில் தொடக்குண்ணாமை கரிமா. ஒரு புதிய விளக்கம் தரார். இங்கே தூக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இத்தனை பேர் 8 ஆளுகள் தூக்கினா கூட எழுந்துராதுன்னு ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த மாதிரி எழுந்துக்க தூக்க முடியாத ஒன்று அதான் கரிமான்னா. சிவஞான முனிவர் வேற ஒன்று சொல்கிறார், தொடக்குண்ணாமைன்னு எழுதுறார். அதுதான் அப்பா கொஞ்சம் அதை மறுத்திருக்கிறாங்க. என்னன்னா, விடயங்களை நுகர்ந்தும் அவற்றில் தொடக்குண்ணாமை கரிமா என்கின்றார் சிவஞான போதத்தில் மாவாடியத்தில். அது ஒரு சார் நூல்களில் அல்லது ஆகமங்களில் காணப்படும் சிறுபான்மை வழக்காதல் அன்றி பெரும்பான்மை வழக்காக தெரியவில்லை. எங்கேயோ சில நூல்களில் சில ஆகமங்கள் அப்படி இருக்கலாம். பெரும்பான்மையாக கரிமா என்பதற்கு
தொடக்குண்ணாமைன்னு கிடையாதுன்னு எழுதுறாங்க. அது என்ன காரணம் எழுதிக்காம பாருங்க. அதாவது என்னன்னா, பெரும்பான்மை வழக்காக தெரியவில்லை. மேலும் அனிமாவிற்கு மறுதலைப்பட்ட மகிமா இருத்தல் போல, அனிமானா மகிமான்னு மறுதலை, இது அனிமா அணு போல அது மகிமா, அதுபோல லகிமாவிற்கு மறுதலைப்பட்டதொன்று இருத்தல் வேண்டும், கட்டாயம் இருக்கணும். அது என்ன, அன்றையும் விடயத்தில் தொடக்குண்ணாதிருத்தல் முத்தி பகுதியாவதென்று சித்தி பகுதியாகுமோ என்பது ஆராயத்தக்கது. பொருள்களிலே தொடக்குண்ணாமை என்று இருக்கு இல்லையா, அது முத்தி பகுதிக்கு தான், ஞான நிலை தான், யோக நிலைக்கு கிடையாது. எனவே யோக நிலைக்கு உரிய அந்த கரிமா என்பதை முத்தி நிலைக்கு உரியதாக சொன்னால் அது பொருத்தமாக இல்லை, தொடக்குண்ணாமை என்பது இங்கே அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லை, லகிமாவிற்கு அனிமாவுக்கு எப்படி மகிமா இருக்குதோ லகிமாவுக்கு ஒரு மறுதலை ஒன்று இருக்கணும், அது நமக்கு கரிமா தான் சரியாக இருக்குது என்று எழுதுகிறாங்க. அப்புறம் இன்னொன்று, அது இவங்களாம் எழுதியிருக்கிறேன், சித்திகளை உடம்பால் பெறுவன மனமுதைவற்றால் பெறுவன என இருவகையாக பகுத்து உணர்த்துகின்றார் சிவஞான முனிவர். இருவகையவும் தனித்தனி நான்காய் 4 இருக்கிறது. அதில் என்ன பண்ணிட்டார் அவர், இருவகையவும் தனித்தனி 4 தான், 8 சித்தியில் 4 பிரிக்கணும், உடம்பாலும் மனசாலும். ஆனால் உடம்பால் பெறுவன அனிமா மகிமா லகிமா என்று 3 தான் சொல்கிறாராம், 4வது சொல்லலை. இவற்றுடன் கரிமாவையும் உடம்பால் பெறுவனாக கொள்ள வேண்டும், கொண்டால் பொருந்தும். உடம்பால் பெறுவதில் அனிமால மகிமா லகிமா கரிமா இந்த 4 வைக்கணும். மற்ற பிராப்தி பிராகாமியம் வசித்துவம் ஈசத்துவம்லாம் மனசால் பெறுவனை என்று வைத்துக்கணும் என்று எழுதுகிறாங்க. அப்புறம் இன்னொன்று, வீரவாகு தேவர் போன்றவர்கள், வீரவாகு தேவர் அனுமான் 2 பேரை சொல்கிறாங்க. அவங்களுக்கு அனிமா மகிமா லகிமா கரிமா சித்திகள், அந்த 4 அவளுக்கு இருந்ததான். மௌர்க்கல்லியர் என்னும் முனிவர் ஒரு முனிவருக்கு வேண்டிய வடிவம் கொண்டார் என்பது பிராப்தி, அவர் இணைந்த வடிவம் கொள்ளலாம் என்பது ஒரு முனிவர் இருந்திருக்கிறார், பிராப்தி. வசிஷ்டர் முதலியோர் தாம் இருந்த இடத்திலேயே காமதேவர் முதலியவற்றை வருவித்தார்கள், வருவித்து பயன் கொண்டார்கள், அது பிராகாமியம். முனிவர் பலராலும் புறக்கணியாறு பணியப்பட்டது ஈசத்துவம், பல முனிவர்கள் பலரால் பாராட்டப்படுறாங்க, அவங்களாம் அது ஈசத்துவம். நெருப்பு சுடாரவாறு நின்று அதன் மேல் இருத்தல், நீர் ஆழ்த்தாரவாறு என்று அதன் மேல் நடத்தல், கொடிய விலங்குகளையும் ஏவல் கொண்டு நடக்கச் செய்தல், மழையை பெய்வித்தல் நிறுத்தல் முதலிய வசித்துவம் என்னும் சித்தியா. மற்றும் இவற்றின் இயல்புகளை ஒர்ந்து உணர்ந்து கொள்க என்று 8 சித்திகளுக்கும் என்னென்ன பலன் யார் யார் இருந்திருக்கிறார்கள்னு அதில் ஒரு விஷயம் அவங்க எழுதுகிறாங்கன்னு அதை எழுதியிருப்பேன் உங்களுக்கு உரையில். ஞானசம்பந்தர் போன்றவர்களெல்லாம் செய்தது சித்தின்னு சொல்லக்கூடாது, அவங்க சித்தர்கள் வேலை செய்யலாம், இறைவன் அருளால் செய்தது, இறைவன் அருள் தான் செய்ததை தவிர தங்களுடைய ஆற்றலினாலே சித்தியில் செய்யலை. தன்னுடைய ஆற்றல் செய்யலாம், அது அனிமாலயமாக செய்யலாம், ஆனால் அந்த மாதிரி தன்னை முன்னிறுத்தி கொண்டு அவர்கள் செய்யவில்லை, அதான் அவங்க அருளாளர்கள். சித்தர்கள் சொல்லக்கூடாது, சித்தர் இலக்கியத்தில் சித்தர்களை போல் அவங்க 18 சித்தர்கள் சேர்த்தக்கூடாது. இவங்கெல்லாம் அப்படி அருளாளராக இருந்தான்னு சொன்னால் தன்னால் முடியும், ஆனால் பெருமானுடைய ஒப்புவித்து பெருமானே கற்றைவார் சடையார் கருணை காண்பர உற்பவித்தலால் உரை தகாதுன்னு தானே சொல்கிறார். எறும்பை பெண்ணாக்கிய பின்னால் கற்றைவார் சடையார் கருணை காண்பர உற்பவித்ததுன்றார். சுந்தர பெருமான் கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று பெருமானை வென்றார். அல்ல அவங்க செய்ததெல்லாம் அற்புதங்கள்னு சொல்லணுமே தவிர இறைவன் அருளால் வந்த அற்புதங்கள் தவிர சித்தின்னு சொல்லக்கூடாது. அது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இப்போது மலேசியா மக்கள் இப்போ வந்திருக்காங்க, நேராக வந்தாங்க, யார் சொன்னாங்கன்னு தெரியல, ஸ்ரீகண்டருத்தர் தான் சிறந்தவர் என்று சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற யாரோ ஒரு பேரை சொன்னாங்க. ஞானசம்பந்தர் போன்றவருக்கு ஞானப்பால் கொடுத்தது, அப்பருக்கு சுந்தருக்கெல்லாம் எல்லா அருள் புரிந்ததெல்லாம் ஸ்ரீகண்டருத்ரான்னு தவிர பரமசிவன் வருவதே கிடையாது. பரசிவன் அங்கே தான் இருப்பார் தவிர, சொரூப லட்சணமாக இருப்பார் தவிர அவர் தடத்து லட்சணமாக இங்கே வருவது கிடையாதுன்றது ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்கய்யா. அது என்னன்னு என்னை கேட்டாங்க, ஸ்ரீகண்டருத்ரர். நான் சொன்னேன், சித்தாந்த வினாவடியில் அப்பா அதை எழுதியிருக்கிறாங்க, ஸ்ரீகண்டருத்ரை பற்றியே தனியாக எழுதியிருக்கிறாங்க. ஸ்ரீகண்ட பரமசிவன்னா யார், ஸ்ரீகண்ட ருத்ரன்னா யார் அங்கே சரியாக எழுதியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஸ்ரீகண்டருத்ரர் என்பவரை
இந்த அகப்புறச்சமயமாக இருக்கின்ற மாவீரதம், காபாலம், பாசுபதம் இவர்களெல்லாம் அவரை பரம்பொருளாக எண்ணி வணங்குறாங்க. அவங்களுக்கு மகாருத்ரன் கிடையாது. முனிருத்ரனாக இருக்கின்ற ஸ்ரீகண்டருத்ரன் தான் அவங்களுக்கு. அவர் தான் இந்த ருத்ரன் தான் அவங்களுக்கு, அந்த ருத்ரன் கிடையாது. எனவே அவரை ருத்ரனாக வைத்ததில் அவங்களுடைய முத்தி இடமெல்லாம் ருத்ரலோகம்தான், சிவலோகம் கிடையாது. நாம் சொல்கிற சிவலோகம் கிடையாது. உருத்திரனை பரம்பொருளாக வைத்து வணங்குவதாலே இந்த அகப்புற சமயங்களுக்கெல்லாம் ருத்ரலோகம்தான் அவளுக்கு முத்தி ஸ்தானம் என்று தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. எழுதிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க. இதனால் ஞானசம்பந்தர் போன்றவர்களுக்கெல்லாம் ஸ்ரீகண்ட ருத்ரன் சில பேர் சொல்கிறாங்க, அது இல்லை. அதெல்லாம் நேரடியாக பரமசிவன் அவர்களுக்கு வந்து ஆண்டு கொண்டது தான். கண்ணால் யானும் கண்டேன், நிலந்தல் மேல் நீள்கள் காட்டினான் இதெல்லாம் அவர் சொல்கிறாருன்னா ஸ்ரீகண்டருத்ரன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீகண்டருத்ரன் இன்னொன்று முக்கியமானது, அவர் பிரளயாகர நிலையிலே ஆன்ம வர்க்கம். என்ன, இவங்க ரெண்டு பேருக்கும் பிறப்பு சொல்கிறோம். அயனுக்கும் திருமாலுக்கும் சகல வர்க்கம் தான் பிறப்பு சொல்கிறோம். ஸ்ரீகண்டருத்ரனுக்கு பிறப்பு கிடையாது, மேலும் அப்படியே போக வேண்டியது தான். அப்படி தான் சொல்கிறோம். அதுதான் வேறுபாடு. பாஷ்யத்தில் தெளிவாக எழுதுகிறார். சமய தீட்சை பெற்றவர்களுக்கு வழிபடு கடவுளாக உள்ளவன் ஸ்ரீகண்டருத்ரர். அவர் பிரளயாகலை பக்குவம் பெற்றவர். பிரளயாகலை பல பேர் இருக்காங்க, பக்குவம் பெற்றவர் ஸ்ரீகண்டருத்ரர். அவர் என்ன சிறப்பு என்றால் சாரூபம் பெற்றவர். ஸ்ரீகண்டருத்ரன் என்றால் அவருக்கு மட்டும் ஸ்ரீகண்ட பரமசிவனாக கரைக்கண்டனாக வந்து பெருமான் அருள் புரிந்து அந்த உருவத்தை சாரூபமாக பெற்றவர் ஸ்ரீகண்டருத்ரர். அப்புறம் ஆகமங்களை எல்லாம் நமக்கு விரித்து உரைக்கின்றவர் என்று அப்படி தான் அவர் சொல்கிறோமே தவிர பரமசிவன் வந்து அருளால் வர்றதே கிடையாதுன்னு சொல்கிறது பெரிய தப்புங்க. பெரிய புராணத்தை வருகின்ற அடியார்களெல்லாம் பெருமான் தானே வருகின்றார். அம்மையப்பராக தோன்றுகிறான்னு ஏன் சொல்கிறாங்க? அது சேக்கிரார் சொல்கிறார் இல்லையா? அதுக்கெல்லாம் அதையெல்லாம் பார்க்காம யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லிடுறாங்க. அது அவங்க ரொம்ப குழம்புறாங்க. அந்த மக்களுக்கு அடிப்படையாக சில தெரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து சில பேர் போகிறவங்களோ அல்லது இங்கேருந்து இப்போ தான் ஆன்லைன்லாம் இருக்கு இல்லையா, யூடியூப்பில் அவன் இஷ்டத்து பேசுகிறான் இல்லையா, யாரும் தடை கிடையாது. அந்த மாதிரி தவறாக சொல்லிவிடுறாங்க. அது கிடையாது. அதனால் ஞானசம்பந்தர் முதலில் எழுதியிருக்காங்கப்பா. ஞானசம்பந்தர் முதலிடத்தில் நிகழ்ந்த அற்புதங்கள் இறைவனே நிகழ்த்தி வைப்பதல்லது சித்திகள்பால் அல்ல, இது சித்திகள்னு சொல்லாதீங்க என்று சொன்னார். அதான் அந்த பாட்டு நமக்கு முடியுது. விளக்கம் கொடுத்துருக்கோம். இதான் அடிப்படையாக இருக்கிற ஒன்று. ஒரு சார் நூல்கள் கிடையாது என்று அனுமாவிற்கு விடுதலை ஏற்படும் சித்தப்பகுதி. இனி சித்திகளை உடம்பால் பெறுவன மனத்தால் பெறுவன இருவகை 4 என்று சொன்னார். அடுத்து 11வது பாட்டு பார்க்கணும். தாங்கிய தன்மையும் தான் அணு பல்லுயிர் வாங்கிய காலத்தும் மற்றோர் குறையிலை ஆங்கு எழுந்தோன் அவற்றுள் எழுந்து மிக்கு ஓங்கி வர முத்தி முந்தியவாறேன். அணிமாவா அணுக்கணுவாக ஒரு யோகி போனார் என்று சொன்னால் அவருக்கு மகிமாவா வர முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது வரலாம், அது அந்த நிலை மாறாது. அணிமாக போகிறார், நினைத்தால் மறுபடியும் மகிமாவை வரலாம், அதை மகத்துவத்தை கொண்டு வரலாம்ன்ற அது அந்த எல்லையில். அணிமாவால் தான் நினைத்த உயிருள் புகுந்த போதும் மகிமாவால் அவற்றை கடந்து நிற்கும் தன்மையில் குறைபடுதல் இல்லை. ஏதோ அந்த உயிருக்குள்ளே கட்டுப்பட்டு உடம்புக்குள்ளே கட்டுப்பட்டான்னு கிடையாது, இன்னும் அதை கடந்தும் அவன் இருப்பான். அந்த ஆற்றல் அவனுக்கு உண்டு. எவ்வாறு என்றால் மகிமா நிலையில் நின்ற அவனே அணிமாவாய் அவ்வுயிரிலும் சேர்ந்து வருகிறான் அல்லவா. மகிமாவாக இருக்கிறான், மலை போல கடந்திருக்கிறான்னா அவனே அணிமாவுக்கு வரான் இல்லையா. எனவே எல்லாம் அந்த எல்லா சித்திகளும் உனக்கு கைவரப்பெற்றவள் தான். அவற்றை கடந்து நிற்கும் நிலை திரும்பி நிற்கும் ஆதலால். எனவே அணிமாவினுடைய இயல்பு அறியாத மாணாக்களுக்கு இது இப்படி உண்டா, அணிமாவுக்கு போனால் அணிமா தானா, மகிமா வர முடியாதா, இல்லை மகிமாவாக இருக்கிறது அணிமா வர முடியாதா என்று கேட்டால் எந்த நிலைக்கும் வரலாம். ஏறக்குறைய அது ஈசத்துவம் என்று ஈசத்துவம்னு சொல்கிறதுனால ஈசனுடைய தன்மை அவளுக்கு வந்துவிடும், எப்படி வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி தன்மை வர்றதுனால்தான் அவர்களுக்குள்ளே அந்த முத்தி நாட்டம் இல்லாமல் போய்விடும் என்கிறார்கள். ஞானிகளுக்கு இல்லை, சாதாரண இது மாதிரி சித்தி பெற்றால் சொன்னால், அதாவது குழந்தையினுடைய கையில் பொன்கிண்ணத்தை கொடுப்பது போலவோ அல்லது முரடங்கையில் ஒரு அறிவாளை கொடுப்பது போலவோ ஒரு சித்தி, பக்குவம் பெறாத ஒரு ஆன்மாவிற்கு இது போல் அந்த சித்திகளை கை வந்து விட்டால், ஏன்னா யோகம் வந்துடும். எப்படி இந்த அசுரர்கள்லாம் வரம் பெறாங்க இல்லையா, அசுரன் தான் அவன், ஆனால் வரம் பெறான் இல்லையா, அந்த மாதிரி அந்த வரங்கள்லாம் வந்து விட்டால் பெரிய தொல்லை. அதை சொல்கிறார். அதனால் ஞானம் பக்குவம் பெற்றால்தான் இந்த சித்திகளை ஒழுங்காக பயன்படுத்த முடியும். சித்த மருத்துவம் அப்படி தான். சித்த மருத்துவத்தை ஏன் சொல்லிக் கொடுக்கல என்றால், ஒரு சின்ன ஒரு மருந்தினாலே ஒரு பைத்தியக்காரன் ஆக்கிடலாம்.
இன்னொரு மருந்துனால பைத்தியம் நீக்கலாம். அவ்வளோ ஆற்றலுடைய மருந்து அதெல்லாம். இதை போய் எல்லாருக்கும் பப்ளிக் எல்லாரும் சொல்லிவிட்டா அவன் ஒன்று நினச்சிட்டு அவன் வேண்டாதவன்லாம் அந்த சூன்யம் வைக்கிற மாதிரி அவன் பண்ணிவிடுவான் இல்லையா? அதனால் தகுந்தவர்கள் யார் என்று தான் அவர்கள் அந்த மருத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் இப்போ அதிகமாக அது வரலை, இப்பொழுது மீண்டும் கொஞ்சம் வந்து கொண்டிருக்குதுன்னு பார்க்கும். அது நம்முடைய சித்தா டாக்டர் சொல்கிறார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆயுர்வேதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பணம் கொடுக்குறாங்க. சித்த மருத்துவத்துக்கு ஒரு காசு கூட இன்னும் கொடுக்கல, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற. ஒரு இடம் நல்ல சென்டர் வேணும்னா சொன்னாங்க. அதான் சொல்கிறார், ஒன்றுமே எதுவுமே இல்லை. எவ்வளோ அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆயுர்வேதத்துக்கு ஒன்றா அவங்க நிறைய செய்கிறாங்க, சித்த மருத்துவத்துக்கு அவங்க செய்யலை. மறைமுகமாக அது தமிழருடைய மருத்துவம்னு ஆகிப்போச்சு இல்லையா? அது ஒரு காரணம். ஆயுர்வேதம் எடுத்தாலும், ஏன்னா ஆயுர்வேதம்ன்றது உபவேதங்களில் ஒன்று. வடமொழியில் உபவேதங்களில் ஆயுர்வேதம்னு சொல்லுவாங்க. தனுர்வேதம் ஆயுர்வேதம்னு அதை தான் சொல்லுவாங்க. எனவே ஆயுர்வேதம் என்று வடமொழி என்றும் வடாளர், தமிழ் சித்த மருத்துவம்னா தமிழருடையதுன்றதுனால அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். கண்டுக்கவே இல்லையா அவங்க அப்படின்ற. அவங்க கண்டுக்காட்டாமல் பரவாயில்ல, தமிழ்நாடாது அப்படியா? யுனானி அது இருக்கு, அது வேற. சித்தவர் இன்க்ளூட் அதில் அதான் இல்லை, நீங்கள் சொன்னது தான். ஹோமியோபதி இருக்குதா? ஹோமியோபதி இருக்குது, யுனானி ஆயுர்வேதம், யோகா, யுனானி 5 இருக்கு. சரி, அதான் தாங்கிய தன்மையும் தானணு பல்வுயிர் வாங்கிய காலத்துண்ட. அது மாதிரி அனிமால் அகிமா என்று எந்த நிலைக்கு போனாலும் அந்த நிலை மாறாமல் அவர்களுக்கு அந்த சித்தி கைகூடும். அதை தெரிஞ்சுக்கணுன்றார். அடுத்து தான் கணக்க சொல்கிறாருங்க. இந்த பாட்டு கொஞ்சம் விரிவாக இருக்கும். ஆமாம், 4வது பக்கம் இல்லையா? முந்திய 360 காலமும் வந்தது நாழிகை வான் முதலாயிட சிந்தைசெய் மண்முதல் தேர்ந்து அறிவாய் வலம் உந்தியுள் நின்று உதித்து எழுமாறே என்று யோக நிலையை சொல்கிறார். எப்படி யோகம் முறை எத்தனை ஆண்டுன்றதுக்கு தான் கணக்கு சொல்கிறார். ஓராண்டு 360 கூறுகள், 365 சொல்லுவோம். அந்த 5 கழிச்சிடுறார், வேண்டான்றார், 360ன்றார். 360 கூறுகள் கொண்டது என்பது பழைய மரபுல ஒரு ஆண்டுன்றது. அதாவது ஒரு நாள் நாழிகைகளின் தொகுதி, 60 நாழிகை. அந்த நாழிகைகளை 5 கூறாக பகுத்து அப்பகுதி 5ஐயும் ஐம்பூதங்களுக்கு உரிய பகுதிகளாக பாவனை செய்து கொள். யோகத்தை சொல்லிக் கொடுக்கிறார். முதல்ல 5 பூதங்கள் நாழிகையிட்டு 60 நாழிகை என்று சொன்னால் 30 பகல் 30 இரவு 30 தான் ஒரு நாள். அந்த 30 என்கின்ற ஒன்றை வைத்துக்கணும். 30 என்று வைத்துக்கொண்டு 5 பூதங்களுக்கும் சொல்லணும். அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, முக்கியமாக 5 பூதங்களுக்கு உரிய பகுதிகளாக பாவனை செய்து கொள்ள வேண்டும். 6 நாழிகை வரும். நிலம் முதலிய பூதங்களின் ஆற்றல் சுவாதிஷ்டானம் முதலாக தோன்றி, மூலாதாரத்தை விட்டுடணும், சுவாதிஷ்டானத்திலிருந்து சிந்திக்கணுன்ற. சுவாதிஷ்டானம் முதலாக தோன்றி நிலைபெறவனாக கொண்டு யோகம் செய். மூலாதாரத்தை விட்டுடணும், ஏன்னா அது குண்டலினி எழுப்புகின்ற ஒன்று தான். அதோட சரி, அந்த குண்டலினி எழுப்புகின்ற ஆற்றல் மூலாதார கரணம் எழுப்புதான். அது யோகத்திலும் முயற்சி அவ்வளோதான். அதுக்கு மேற்பட்டு சுவாதிஷ்டானம் தான் அந்த நாடிகை கணக்குன்றார். ஓராண்டிற்கு இத்துணை நாள் என்பதில் வேறுபாடு உள்ளனன்றார். 360 நாளில் 365 கூட இருக்குண்டார். ஆனால் நாயனார் 360 தான், 360 கொண்டார். ஒரு ஆண்டுக்கு எத்தனை நாட்கள்ன்றது கணக்கு வேறுபாடு இருக்குது, இருந்தாலும் 360ன்றார். சௌரமான வருடம் கதிரி ஆண்டு, சூரிய சௌரமானம் சாந்திரமானம் சொல்லுவாங்க. சௌரமானத்தில் சூரியை வைத்துக்கொண்டு சொல்கிற பொழுது 365 நாட்கள் சொல்லும். சூரியனுக்குன்னா 365 நாள். இந்த கதிரியாண்டு ஒன்றே மக்களுக்கு ஒரு வயது. இதை தான் நாம் வச்சுக்கிறோம். ப்ராக்டிக்கலாக நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஆண்டு என்பதை எப்படி சொல்கிறோம் என்றால் சூரியனை வைத்து தான் சொல்கிறோம். ஒரு நாள், ஒரு வாரம், மாதம், ஒரு ஆண்டுன்னு அப்படி சொல்கிறோம். சூரியனை வச்சு தான் சொல்கிறோம். இந்த கதிரியாண்டு ஒன்றே மக்களுக்கு ஒரு வயது
இதன்படி மக்கள் வாழ்நாள் காலம் 100 வயசு, மேக்சிமம் 100 சாதாரணமாக விதிக்கப்பட்டது. அந்த மாதிரி நாம் இல்லை. ஆனால் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான்ற மாதிரி நம்ம அதை வாங்கிட்டு வந்தோம் வரோம். ஆனால் அதை ஒழுங்காக வச்சில். இனி கிரக தசா வருடங்கள், தசாபுத்தி மூலமாக யோசிக்கும் செல்வருக்கு தெரியும். 300 நாட்கள் கொண்டது ஒரு வருடம் என்றும். அவங்க தசாபுத்தியில் 300 நாள் தான், 365 அல்ல. 365 சூரிய சௌரமானம். இது அப்படி இல்லை, 300 நாட்கள் கொண்டது ஒரு வருடம் என்னும் கணக்கில் அமைந்தன. அதன்படி மக்கள் வாழ்கால காலம் மாதா வயிற்றில் ஓராண்டு போயிடும். பிறந்த பின் 120 ஆண்டுன்றார். 123 வயிற்றில் ஒரு ஆண்டு போயிடும், 10 மாதம் ஏறக்குறைய. அது போட்டு மீதி வருது 120 ஆண்டு காலம் இருக்கலாம்னா. அந்த 120 ஆண்டுகளும் 9 கோள்களுக்கு ஏற்ற பெற்றியால் நவகிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அமைந்து நிற்கும். சோதனத்தில் எந்தெந்த கோள் எந்தெந்த கிரகச்சாரம் உங்களுக்கு இருக்குன்றது அவங்க சொல்லுவாங்க. கிரகாச்சாரப்படினா அவங்க சோதனை சொல்லுவாங்க இருக்குன்னா. எனினும் இன்றைய நாளில் கிரகதசா வருடங்களும் முதற்கண் கூறிய கதிரியாண்டு முடியே கொள்ளப்படுகின்றன. அதை தனியாக சொல்லலன்றாங்க. அப்பாவுக்கு ஜோசியம் தெரியாதா எழுதியிருக்காங்க. அதாவது கிரகச்சாரத்தை யாரும் பின்பற்றுறது கிடையாது, சூரியனுடைய சௌரமானத்தை வச்சு தான் செய்கிறாங்க அப்படின்றாங்க. அதில் பாருங்கள், 60 நாழிகை கொண்டது ஒரு நாள். இதில் எந்த வேறுபாடும் கிடையாது. பரதகண்டத்திலே வேறுபாடு இல்லை. அதனை விதந்து ஓதாது வந்தது நாழிகைன்னார். ஏன்னா தெரியும், நாழிகைன்னா எவ்வளோ தெரியும். வந்தது நாழிகைன்ட்டார். 60 நாழிகை. நாழிகையால் வந்தது என்ன பண்ணுவோம், அவற்றை வான் முதலாக ஆகாய முதலாக சிந்திக்க வேண்டும்ன்றார். வலம் மண் முதல் உந்தியில் நின்று உரித்தெழுமாறு தென்றெறிவாய். உந்தி என்றது இங்கே அதற்கு கீழுள்ள சுவாதிஷ்டானம். ஆதாரங்களில் சுவாதிஷ்டானத்திலிருந்து யோகம் செய்ய தியானிக்க வேண்டும்ன்றார். எப்படின்னார், ஒரு நாள் 60 நாழிகை 5 கூறாக்கணும், 12 நாழிகை. சுவாதிஷ்டானம் உடைய ஆதாரங்கள் அப்பூதங்களுக்கு உரிய அந்நாழிகை. ஒரு நாளின் தொடக்கம் வைகரை போர், அதை விட்டுடணும். வைகரை போர் முடிச்சுட்டா பகலவன் தோற்றத்துக்கு முன் 6 நாழிகை நிலம் என்று வைத்துக்கணும். சூரியன் தோன்றுவதற்கு முன்னாலே உள்ளதை அந்த 6 நாழிகை நிலம்னு வைத்துக்கணும். நிலம் என்று வைத்து நிலத்தின் பூரத்தின் காலமாக கொண்டு முதலாவதாக சுவாதிஷ்டான யோகத்தை தொடங்க வேண்டும். மூலாதாரத்தை விட்டுறோம். சுவாதிஷ்டானம் நிலம் நீர் என்று 5 இல்லையா, 5 ஆதாரம் 5 வகையாக போகும். பின் அவ்வொரு 6 நாழிகை நீர் நெருப்பு காற்று வான் ஒன்னொன்றுக்கும் 6 நாழிகை கொண்டு மணிப்பூரகம் முதலாக ஆக்ஞை வரை செல்ல வேண்டும். 6 நாழிகை யோகங்க. 24 நிமிஷமாக நமக்கு ஒரு நாழிகை. ஆனால் 24 நிமிடம் ஒரு நாழிகை என்றால் 6 நாங்கள் 24, 6 2 12, 1 54 இல்லையா, 154 மணித்துளிகள் நிமிஷம். அதானே 6 24 6 2 12 144 இல்லையா, 140 144. அந்த 144 அந்த நிமிஷம் நம்ம இருக்கணுன்றார், அப்படி சொல்லணுன்றார். ஆனால் 60னா ஏறக்குறைய 2 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் கிடையாது, ஒரு 1.25 மணி நேரம். 1.25 மணி நேரத்திற்கு ஒரு அந்த ஆதார் 2 நாழிகை 1 மணி, 6 நாழிகை. அப்புறம் 5 இன்னும் குறையும் இல்லையா, 2 5 2 மணிக்கு மேலே வருது. அப்படி வருதா, 24. அது சரி, அது சரி, புரியுது. 12 24 22 சரி, ரைட். அதான் அதான் 6 நாழிகை அந்த கணக்கு நம்ம வச்சுக்கணும். 24 விட ஒரு நாழிகை அந்த கணக்கு வச்சுட்டா அது வருது. மணிப்பூரகம் முதலாக ஆக்ஞை வரை செல்ல வேண்டும் யோகத்தில்னு சொன்னார். இதுக்கு அடுத்தது சொல்கிறது, சென்றால் பகல் 18 நாழிகை முதல் 24 வரை ஆக்ஞைன்னு இருக்க வேண்டியதாக இருக்கும். பகல் நேரத்து நீ போடுறது விடியற் காலம் தொடங்குறீங்க. தொடங்கினா பகல் பொழுது 18 நாழிகை 24 வழி அந்த 6 நாழிகை அதுதான் ஆக்ஞையில் நிற்க வேண்டிய இடம்ல. யோக நிலையில் இதனோடு பகற்காலம் முடிவுறும். யோக நிலையில் பகற்காலம் முடிஞ்சது. இப்போ நமக்கு அப்படி இல்லை. காலையில் 4 5 வச்சுட்டு 12 மணி வச்சு பிற்பகல் ஒரு காலம் சாயங்காலம் 5 மணியில் சொல்கிறோம் இல்லையா, அது இல்லை. 12 மணியோடு ஒரு 18 24 நாழிகையோடு நமக்கு பகற்காலம் யோகத்தில் முடிகிறது. யோக நிலையில் இதனுடைய பகற்காலம் முடிவுறும். பின்னும் இவ்வாறே சுவாதிஷ்டானம் தொடங்கி இரவு 18 முதல் 24 வரை ஆக்ஞயோகத்தின் மறுபடியும் இரவு நேரம், பகல் நேரம் முடிஞ்சாச்சு, இரவு நேரம் மறுபடியும் அதே மாதிரி சுவாதிஷ்டானம் தொடங்கி மறுபடியும் ஆக்ஞை வரையில் அதே மாதிரி 18 24 என்ற 30 30 என்று பிரிக்கிறோம். இனி 632 பாட்டு அங்கே இருக்குது. ஏழானதில் கண்ட வாயுவின் என்பது முதலாக கூறிய ஆண்டு கணக்குகள் இங்கு குறித்த முறையில் ஆதார யோகம் நிகழும் நாடிகை அமைவதன்றி ஏனையோர்க்கு போல பகலவன தோற்றம் மறைவு மாத்திரை அமைவதென்று. ஏழானதுன்னு சொன்னார் இல்லையா, 7 ஆண்டு சொன்னார். இந்த மாதிரி இழக்கிற யோக கணக்கு தான் 7 ஆண்டு. நாம் சொல்லுகின்ற ஒரு நாள் 2 நாள் ஒரு 2 அல்ல, அந்த 7 ஆண்டு அல்ல.
7 ஆண்டு நின்றுட்டு சார் 7 ஆண்டு நிறைய நடக்க முடியலையே, நிறைய திரை மறையிலேன்னு சொல்லக்கூடாது. அந்த 7 ஆண்டு இதுபோல் காலையும் மாலையும் சுவாதிஷ்டானம் முதலாக நாழிகை கணக்கில் வைத்து நீங்கள் யோகம் செய்தால், 2 வேளை செய்தால், அப்படி வருகின்ற யோக கணக்கில் 7 ஆண்டுன்னார். அதான் அதுக்கு தான் அங்கே 7ஆனதில் சண்டவாயுன்ற பாட்டு படித்தேன் இல்லையா, அது அவன் இது. அதனால் ஏனையோருக்கு போல பகலவனது தோற்றம் அல்ல. பகலவன் காலையில் தோன்றுவான், சூரிய உதயம் ஒரு காலத்து மாறிக்கொண்டே இருக்கும். 5:30 மணிக்கு தோன்றணும், 6 மணிக்கு தோன்றுன்றோம் சூரிய உதயம். அதை கணக்கில்லைன்ட்டார். அந்த நாடிகை தொகையே 629ல் 20,700 பேதம் என குறிக்கப்பட்டது. அந்த நாடிகை இவ்வளோ நாள் 20,700 பதிகம். நாம் கணக்கு பாருங்கள், ஒரு நாளைக்கு 60 நாடிகை, 360 நாள் என்றால் 360 × 60 21,600 மூச்சு காற்று. அதான் 21,600 என்று நாழிகை. இதில் 15 நாள் குறைகின்றது, குறையினும். ஏன்னா அந்த நாழிகை படிப்பட்டால் 15 நாள் நமக்கு குறையுது என்றாலும் ஓராண்டாகவே பயன் தரும். ஓராண்டு வைத்துக் கொள்ளலாம். அது 900 நாழிகை தள்ளணும். 21,600ல் -900 போட்டிங்கன்னா 20,700 என கூறினார். அதான் அங்கே சொன்னது. 20,000ன்னு சொன்னார் பிறகு 20,700 பேதம் சொன்னார் இல்லையா. அந்த அது 629 தான் நம்ம படித்தல 5வது பாட்டு. 20,700 பேதம் சொல்கிறது 5வது பாட்டில் இருக்குது. உங்களுக்கு நோட்ஸுக்கு இருக்கும். எனவே சுவாதிஷ்டானம் முதலான 5ல் ஒவ்வொரு ஆதார யோகமும் 4,140 நாழிகைனார். ஒரு ஆண்டில் 4,140 நாழிகை ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் கணக்கு பண்ணால் 20,700 5ஆக பெற்றோம்னா நாளில் குறையாது சம அளவில் நிகழ்ந்தால் அதுவே யோகத்தில் ஓராண்டு எனவும், அந்த வகையில் 12 ஆண்டுகள் செய்தால்தான் சித்திகள் செய்த பெறும். அவர் 12 ஆண்டு சித்தின்னு சொன்னால் இந்த கணக்கு 7 ஆண்டு 9வது ஆண்டு 10வது ஆண்டு 11வதுன்னு சொன்னார்லையே அங்கெல்லாம், அதெல்லாம் அந்த யோக ஆண்டுகளை கணக்கிட வேண்டும்னு மூலாதாரம் எழுதுகிறாங்க. அவ்வாறு முடிக்கும்போது, இவ்வாறு நீங்கள் முடித்தால், யோக காலத்தை மந்திரம் கணித்து முடித்தால், இடைவிட்டோ இடைவிடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு வரி. அதாவது அப்பா எழுதிக்கான அதை எழுதலை. இந்த மாதிரி காலையில் தொடங்கி ராத்திரி யோகம் பண்ணி தான் எப்போ சாப்பிட்றது எப்போ போகிறதுன்னு கேட்பாங்க. அது சொல்கிறாங்க. யோகிகள் அதே போல் யோகத்தை செய்துட்டு விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு மறுபடியும் அங்கேருந்து தொடங்கலாம். அப்படி தொடங்கலாம். கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு தொடங்கலாம், அப்படி செய்யலாம். இடைவிடாமல் செய்தால் கணக்கு சொன்னாங்க. இந்த கணக்கு வரும்படியாக இடைவிட்டு நாம் செய்யலாம். உலகையில் இருக்கலாம், மறுபடியும் யோகத்துக்கு நீங்கள் போகலாம். அதனால் தடை கிடையாது. அங்கே எழுதியிருக்காங்க, நான் அதை அங்கே எழுதலை. எனவே உலகியலையும் பார்த்து கொள்ளலாம். இப்போது துறவிகளாக இருந்தால் உலகில் அங்கே போயிடுறாங்க, அதிலே இருக்க போகிறாங்க. நமக்கெல்லாம் உலகில் இருப்பதால் உலகியலை வைத்துக்கொண்டு ஓய்வு இருக்கிற போது இப்படி யோகத்தை செய்யலான்றாங்க. அப்புறம் அவ்வாறு முடிக்கும்போது இங்கு கூறியவாறே முடிப்பார்கள். யோக பயிற்சி உடையார் தாம் விரும்பும் யோகத்தை விரும்பியவாறே செய்ய வல்லவராக இருப்பார்கள். இதில் ஒரு விருப்பம் வந்து விட்டால் நம்ம இடைவிடாமல் செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம எப்படா செய்யறதுன்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ படிக்கிறது கூட அப்படி தானே, படிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவனே படிக்கிறான் இல்லையா. சின்ன பிள்ளைகள்லாம் படின்னு சொன்னாங்க. இப்போ யார் சொல்கிறாங்க, நாமே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. வீட்டில் எப்போ பார்த்தாலும் படிச்சுன்னு நம்ம கேட்குறாங்க. இப்போது நம்ம கேட்குற அளவாகி போச்சு. ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு. அதே ஒரு யோகத்தில் நம்ம முயற்சி செய்து விட்டால் அங்கே போய்விடலான்ற. மூலாதாரம் குண்டலி எழுப்புதல் மாத்திரையாமெதலால் அது சுவாதிஷ்டான யோகத்தில் அடங்கியது. மூலாதாரத்தை தனியாக சொல்லலை. அது மூலாதாரத்தை குண்டலி எழுப்புகின்ற ஒன்று தானே தவிர, எழுப்புகின்ற மாத்திரை தான் தவிர சுவாதிஷ்டானத்தில் அடங்கி விடுகிறது என்றார். இதனால் 12 ஆண்டு யோகம் செய்க என மேற்கூறிய ஆண்டின் இயல்பு கூறப்பட்டது. 12 ஆண்டு காலத்துக்கு எப்படி செய்யணுன்றது எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பெரிய மலைப்பாக இருக்குது நமக்கு இதெல்லாம் பார்க்குற பொழுது. எத்தனை நாழிகைன்னா யோகத்துக்கே நம்ம போயிட வேண்டியதாக இருக்குங்க. சரி, 13வது பாட்டு. சித்தம் தெரிந்து சிவமயமாகியே முத்தம் தெரிந்துன்ற மோனர் சிவமுத்தர் சுத்தம் பெறலாக 5ல் தொடக்கற்றோர் சித்தம்பரத்தின் திருநடத்தோரே. சித்தம்பரம் சிதம்பரத்தை சித்தம்பரம்ன்றார். வெறித்தல் விகாரமாக சிதம்பரத்து சித்தம்பரம் வருது. சித்தம் தெரிந்துன்னு அட்டமா சித்திகளை பெற விரும்பி என்ன செய்கிறாங்களாம், பவயோகம் செய்கிறாங்களாம். மகாபாரதத்தில் பாசுபதஸ்தருக்காகத்தான் அர்ஜுனன் தவம் செய்கிறான். பெருமான் தோன்றிய உடனே எனக்கு அதெல்லாம் வேணாங்க, எனக்கு அவங்க கூட வந்துடுறான் இல்லையா. பாசுபதெல்லாம் எனக்கு வேணாம் சாமி, போய் ஏறி சண்டை ஓட்டலாம் கிடையாது, அவங்க கூட வந்துடுறான். அது இல்லைப்பா, நீ பாசுபதம் தானே தவம் செய்தாய், அந்த குறிக்கோளுக்கு நான் கொடுத்தா அவனும் பாசுபதம். ஆனால் இந்த தவம் உனக்கு பின்னாலே உதவும் என்று தான் பின்னால் ஒரு கண்ணப்பராக பிறக்கிறார்னு நம்ம சொல்கிறோம். அப்படி தான் அர்ஜுனன் தான் கண்ணப்பராக பிறந்தார்.
அதை சேக்கிழார் ஒரு குறிப்பாக சொல்கிறார். முன்பு செய் தவத்தி நீட்டம் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதனால் முன்னே செய்த தவம் அதன் காரணமாக பெருமனை அடைய வேண்டும் என்று விரும்பினான் அல்லவா, அது அன்பினை எடுத்துக்காட்டுன்னு ஒரு பாடுறார். அந்த மாதிரி பவயோகம் செய்ய போனால் இந்த நந்தி கலம்பகம் ஒரு நூல், அந்த நூலை பற்றி என்ன வரலாறு நமக்கு தெரியும். தெள்ளார் எறிந்த நந்திவர்மன் அவன் தானே, அவனுடைய தம்பி அவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறான். போர்க்களத்தில் அவனை கொல்ல முடியல, அண்ணன் தம்பியோட தகராறு, தான் அரசாட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறான். எனவே அவனை கொல்ல முடியாது, போர்க்களத்தில் வெல்ல முடியாது, அவனை வீரத்தில் வெல்ல முடியாது. எனவே என்ன செய்கிறான், அறம்பாடி கொள்ளலாம் என்று தமிழ் கற்றுக்கிறான். தமிழ் கற்றுக்கொண்டு அறம்பாடி நச்சு சொற்களை பாடினால் அவன் இறந்து போவான்றது இன்றைக்கும் பார்ப்போம். நச்சு சொற்கள் இருக்கக்கூடாது. சுனாசல பாரதியார் சொன்னீங்களே, அவர் ஒரு பாட்டை இப்படி தவறாக பாட்டார், அது சாதாரணமாக வந்துட்டு பாட்டு நச்சு சொல்ல போச்சு, அவன் இறந்து போயிட்டான், மணமகன் இறந்து போயிட்டான். ரத்னவேல்னு ஒருத்தரா இருந்தாரா, எனக்கு தெரியாது, சொன்னாங்க. ஐயோங்களம்மா, மாயிரத்தினவேலு மணமதில் அந்த பாட்டு தான். ஆயிரத்தில் தானே மணமதில் முழு பாட்டு அப்பா கூட தெரியலன்னு எழுதியிருந்தாங்க, அவ்வளோதான் பாதி தான் எழுதியிருந்தாங்க. அதான் அப்போது மா ரத்னவேலுன்னு தான் சொன்னார் அவர். ஆயிரத்துக்கு தானா அது குறையர், அது என்ன அழகாக பாடிருக்காரு பாருங்க. அதாவது அந்த காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் ஆயிரத்துக்கு கா போட்டு தா போடணும், அப்படி சேர்ந்து வரும். அது என்ன கொடுத்தாரு ரத்ன, பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன் ஆகிட்ட என்ன கொடுத்தார் அப்படின்னா, அவர் என்ன பண்ணார் பாட்டில் அவருக்கு இருக்க கோபத்தில், ஆயிரத்தில் அது ஒன்று அது தானா, ஆயிரத்தில் தானா அது குறைய தந்திட்டான். ஆமாம், ஆயிரத்தில் தானா அது குறைய தந்திட்டான்னா ஒன்று தான், ₹1 தந்தை. எங்கே மாரத்தினவேல் பெரிய ஆளுப்பாவை என்று வரத்தில் மாரத்தினவேலுக்கு சேர்த்தனா மாயிரத்தினவேலும் சேர்ந்துடும், மாயிரத்தினவேலும் வந்துடும். அதான் அந்த நச்சு சொற்கள், அது அவர் அறிந்து பாடலை, இயல்பாக வந்துடுச்சு. மாயிரத்தினவேல்னு வந்ததுனால அவன் ஒரே வருஷம் கூட இல்லையா, அது அவர் தெரிஞ்சே பாண்டது, அது சோதாவாய் தான் தெரியும், தெரிஞ்சே பாண்டது. அந்த இது மாதிரி ரவுடி இருக்கவர் தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அன்றைக்கினும் ஒரு கோவம் வந்துடுச்சு, சோதாவாய் தான் தெரியும் சோம்பேறி பையலுக்கு தாதா இறப்பேர் தந்ததா, தீதாக வெட்டி எரியாரோ வேலிவேல் போடாரோ மட்டி இரவே மதித்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரான். வெட்டியே போட்டான், மஞ்சள் காவல் வெட்டி போட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த பாட்டி எனக்கு சொல்லியிருக்கு, சோழாத்திரபாதி மனைவியுமே அந்த பாட்டி எனக்கு நல்லா தெரியும். தாத்தாவே சொன்னாரா பாடினாரா, ராஜாம்பரம் தான் மயிலாத்தூர் ராஜாம்பரம் இங்கே தான் இருந்தாங்க, எண்ணகத்தில் தான் இருந்தாங்க. இது சொல்கிறேன், நச்சு சொற்கள்னா தமிழுக்கு பாருங்கள் அப்படி தானே சொல்கிறது. அவன் என்ன பண்ணான், நந்தி கலம்பகத்தில் வானுருமதியை அடைந்ததுன் வதனம் மறிகடல் புகுந்ததுன் கீர்த்தி, அதாவது ரொம்ப நிலா போல அழகாக இருக்குது முகம்னு சொல்கிறதுக்கு பதிலாக வானுரு மதியை அடைந்ததுன் வதனம் மறிகடல் புகுந்ததுன் கீர்த்தி கானூறு புலியை அடைந்ததுன் வீரம் கற்பகம் அடைந்ததின் கரங்கள் தேனொரு மலரால் அருகிடம் புகுந்தாள் செந்தடல் அடைந்ததுன் தேகம். நச்சு சொல்ல இப்படிலாம் வந்துருவார். செந்தடல் அடைந்ததுன் தேகம் யானையும் கலையும் எவ்விடம் புகுவோம் எந்த ஏன் நந்திநாயகனின்னு பாட்டு. அந்த பாட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ செந்தடல் அடைந்ததுன் தேகம் என்று சொன்னால் நெருப்பு போல் அழகாக இருக்கிறான், சிவப்பாக இருக்கிறான்னு அர்த்தம். செந்தடல் அடைந்தது தேகம், நெருப்புல உன்னுடைய தேகம் விழுந்தது என்பது போல் அந்த பாட்டு. கற்பகம் அடைந்தவன் கரங்கள், கற்பக மரத்துக்கு போயிடுச்சு, தேவகத்துக்கு போயிடுச்சு, இப்படிலாம் பண்ண நச்சு சொற்கள். அது வரலாறு என்ன சொல்கிறாங்க, இந்த பாட்டை ஒருத்தி பாடிக்கொண்டிருந்தாளாம். அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த நந்திவரனுடைய தம்பி இங்கே தானே, காஞ்சிபுரம் தானே தலைநகரம், எல்லா மக்களுக்கும் அந்த பாட்டை அங்கங்கே ஒன்று தனித்தனியாக சொல்லிட்டான், மொத்தமாக சொல்லாமல் அங்கங்கே சொல்லிட்டான். அதில் இந்த பாட்டு வானூறு புலிய வானூறு மதி அடைந்ததுன்னு முதல்ன்ற பாட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஒரு விலை மாது தாசி நடனமாடக்கூடிய அழகான பெண், அவன் நிலாமுற்றத்துலேருந்து பாடுறாள் அந்த பாட்டை. அழகாக மீனை வீசி பாடுகிற போது காவலாளி ஊர்காவலுக்கு போகிறான் ஒரு ஆள், பாட்டு அழகாக இருக்குன்னு நின்று கேட்குறான். கேட்டால் இது நச்சு சொல்லா இருக்குதுன்னு அவனுக்கு புரிஞ்சுதான், காவலனுக்கு புரிஞ்சுதுன்றார். நச்சு சொல்லா இருக்கிறதே வானூறு மதி அடைந்ததுன்னு பதினொன்று இருக்குதே, நம்முடைய அரசனுக்கு இப்படி நச்சு சொல்லோட பாடிருக்காங்களே, யார் பாடுறது அறம் பாடிருக்காங்கன்னு தெரியுன்னு அந்த அம்மாவை போய் கேட்குறான். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இந்த பாட்டி யாரோ சொன்னாங்க நான் பாடினா, அந்த அம்மா சொல்லிட்டான். அதை போய் மன்னன்கிட்ட அந்த காவலால் சொன்னோடனே தேடி பிடிடானா, அந்த பாட்டு உண்மையாக தேடுறான்னு பொழுது எல்லாவற்றையும் தேடிக்கொண்டு வந்தான். அப்போ அவன் சொந்த தம்பியே வந்தான், சொந்த தம்பியே வந்து அவன் சொல்கிறான். அப்போ அவனுக்கு வரலாறு எப்படி, நந்திக்கிழமை தெல்லாறு இருந்த நந்திவர்மன் பற்றி இந்த கதையை வைத்து கோவி மணிசேகர் ஒரு கதை எழுதியிருக்கிறார், ஒரு சின்ன நாவல் எழுதியிருக்கிறார். அதில் அவர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறாருன்னா,
எல்லாம் பாட்டெல்லாம் கொண்டு வந்துட்டான், சேர்த்துட்டான் எல்லாரும் நின்று. நல்லா இருக்கு பாட்டு படின்ற கூட அவன் தம்பி சொல்கிறான், மொத்தமாக படி கேட்காதரா பாவி, உனக்கு நச்சுச்சுருக்களாக வச்சு பாடிருக்கிற, மொத்த பாட்டையும் கேட்டால் செத்து போவேன்றான். அவன் சொல்கிறான், செத்து போனாலும் பரவாயில்லை, கலம்பகம் பாட்டு கிடைக்கணும், தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு கலம்பகம் வேணும் என்று சொல்லியிருக்கிறான். எவ்வளோ அந்த பக்தி அவனுக்கு இருந்திருக்குது, அன்பு இருந்திருக்கு தமிழ்நாட்டு. எவ்வளோ சொல்லி பார்க்குறான்னு அதில் வருது. அதே மாதிரி பந்தலில் படுத்தான், படுத்து எழுந்தான்னு வரலாறு. நாவல் என்ன பண்ணார், அதுக்கு தான் சொல்கிறேன். கோவி மனிதன் என்ன பண்ணுறாரு, அவன் தம்பி அழறான், உன்னை கொல்வதற்குத்தான் நான் இப்போ தமிழ் படித்தேன், ஆனால் தமிழ் படிக்க படிக்க எனக்கு அதிலிருந்து அற உணர்ச்சியெல்லாம் வருது, பகையே மாறி போச்சு, எனக்கு தமிழ் என்னை மாற்றி விட்டதுயா, எனவே நான் பாடமாட்டேன்னு சொல்கிற மாதிரி அங்கே வரும். தமிழ் என்னை மிருகமாக இருந்த என்னை மனிதனாக மாற்றியது, உன்னை கொல்வதற்காக நான் தமிழ் கற்றுக்கொண்டேன், ஆனால் தமிழ் கற்க கற்க அதனுடைய இனிமையும் பெருமையும் வந்து என்னை மாற்றி விட்டதுன்னு அதில் நாவலில் எழுதுவார், அந்த தமிழ் பெருமை. அதுபோல் இங்கே சொல்கிறார், யோகத்து செய்கிற பொழுது தமிழ் செய்வார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா புலர். அவரு தமிழ் செய்வார்ன்றதே வந்து தமிழ்நாட்டு மொழி கிடையாது, இது பண்பாடு நெறி ஒழுக்கம் அப்படின்னு நிறைய இருக்கிறதுக்கு தமிழ் செய்வார்ன்றதே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு. ஆமாம், அந்த இடத்துல தமிழ் என்பது தமிழ் ஆகமம் தான் சொல்கிறாங்க. தமிழ் செய்யுமாறுன்றது ஆகமங்களை தமிழாசிரியர் தானே, ஆகமம் நம்முடைய வழிபாடு நம்முடைய பண்பாடு எல்லாம் அடங்குறது தானே, ரைட் தான். பொதுவாக தமிழ் என்று சொன்னாலே சிவம் என்று ஒரு பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ் என்று சொன்னாலே அகம், அகப்பொருள், அகப்பொருளுக்கு தமிழ் என்று ஒரு வார்த்தை. ஏன்னா குறிஞ்சிப்பாட்டு ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு சொன்ன பொழுது தமிழுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாரு வருது. தமிழ் சொல்லி கொடுத்தாருன்னா அகப்பாட்டு தான், குறிஞ்சிப்பாட்டு அகப்பாட்டு. ஏன்னா தமிழருடைய வாழ்க்கையில் அக இலக்கணம் மிக முக்கியமான ஒன்று, ரொம்ப நுட்பமான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. வெள்ளைவாரனார் வந்து தொல்காப்பியத்துக்கு எல்லாம் உடனே எழுதியிருக்கிறார். அதை பற்றி எழுதுகிற போது சொல்கிறார், 8 வகையான திருமணம் என்று வருது, கலவையல்ல வரும்போது மன்றல் 8ன்னு வருது. அதில் ஆரிடம் வருது, காந்தர்மம் வருது, பிரம்மம் பிரசாபத்தியம்லாம் நிறைய வரும். அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. தமிழில் பிரம்மம் என்றோ பிரசாபத்தியம் என்றோ ஆரிடம் என்றோ, அப்புறம் கொல்லேறு தழுவுதல், அதுபோல் வீரத்தை காட்டி மணந்து கொள்ளுதல், ராக்கதம், பைசாசம், அது காந்தர்வம் ஒன்று வருது. அதை எழுதுகிறாங்க, காந்தர்வம் என்பது தான் தமிழருடைய அக இலக்கணம் போல என்று சொல்கிறாங்க. அவர் எழுதுகிறார் வெள்ளைவாரன். அந்த காந்தர்வம் கூட நம்முடைய இலக்கணம் அல்ல, நம்முடைய இலக்கணம் தனி இலக்கணம். ஏன்னு சொன்னால் காந்தர்வம்னா என்னென்னா கந்தர்வர்கள் தேவர்கள் அவங்க, அதுபோல் தாங்களே சந்தித்து, தாங்களே தலைவன் சந்தித்து கூடி அவர்கள் திருமணம் புரிந்து கொள்ளும். முதல்ல காதல், அதுக்கு பின்னால் கற்பு மனம் என்றது நமக்கு தமிழ்நாட்டில் உள்ளது. ஆனால் காந்தர்வம் அப்படி கிடையாதான். நீங்கள் பார்க்கலாம், அந்த துஷ்யந்தன் கதை நமக்கு இருக்கு இல்லையா, சகுந்தலை துஷ்யந்தன் கதை. காதலித்து அவளை வந்து மகப்பேற்று கூட உருவாக்கி விட்டுட்டு போயிடலாம். அந்த காந்தர்வத்துக்கு அங்கே வழி, அப்படி வழி இருக்குதான் வடநாட்டில். காந்தர்வம் என்றால் களவியல், பின்னால் கற்பியல் என்று கிடையாது. விரும்பியவரையே கல்யாணம் பண்ணுற அவசியம் கிடையாது, அவளை விட்டுட்டு கூட போயிடலான்னு இருக்குது அந்த காந்தர்வம். நம்முடைய தமிழ் அது கிடையாதுன்னு எழுதுகிறார் வெள்ளைவாரன். அந்த காந்தர்வம் என்பது வேறு, தமிழுடைய களவியல் கற்பியல் என்பது வேறு அப்படின்னு எழுதுகிறார். அதுக்காக சொல்கிறேன், அந்த இலக்கணத்தை படிக்கிற பொழுதே நமக்கு தமிழ்நாட்டுடைய பண்பாடு எல்லாம் நீங்கள் தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய புலவர் அவங்கெல்லாம் அவர் வாழ்க்கை முறையை சொல்ல வந்தார். பொருளதிகாரத்தில் என்ன நம்முடைய தமிழருடைய வாழ்க்கைன்னு சொல்ல வரார். என்ன வாழ்க்கைன்னு சொல்கிற பொழுது பரத்தையர் பிரிவு அந்த காலத்தில் இருந்திருக்கு, அது சாதாரணமாக இருந்திருக்குது பார்க்கணும். அப்பா கூட ஒரு எழுதுறார், அதாவது சோனாச்சல பாரதியார் சொல்கிறேன், அவரை பற்றி பெருமையாக சொல்கிறது, இது அந்த காலத்தில் அது இருந்தது. அந்த காலத்தில் பெரிதாக குற்றமாக கருதப்படாத அந்த ஒழுக்கம் நம்ம அப்பா எழுதுவாங்க. அந்த காலத்தில் அது பெருசு கிடையாது. இப்போ சிகரெட் பிடிக்கிறான் அது பெரிய தப்பா என்ன அந்த மாதிரி அது இருந்தது. அதுபோல் தொல்காப்பியத்தில் அந்த காலம் நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி அப்பா அப்படி எழுதுகிறாங்க. தொல்காப்பியருடைய காலத்தில் பரத்தையர் பிரிவை எழுத வேண்டியதாக இருக்குது. பிரிவுன்னு சொல்கிறப்ப அவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப நயமாக, ஓதல் பகை தூது இவை பிரிவேன்னார். வேற ஒன்றும் சொல்ல, பிரிவுன்னா இதுதான் 3 தான் பிரிவு. ஓதுவதற்காக பிரிவது, பகை போராட்டம் போருக்காக போகலாம், தூது செல்லலாம். ஓதல் பகை தூது இவை பிரிவே என்றால் இவை பிரிவு இவையே என்று மாற்றிக்கணும், அந்த ஏகாரத்தை மாற்றிக்கணும். பிரிவு இவை தான், வேறு பிரிவு கிடையாது. அதுக்கப்புறம் கோயில் விழாக்களுக்காக செல்லலாம், படிவு நிறுத்துவதற்காக செல்லலாம் என்றெல்லாம் சொல்கிறார். இவ்வளோ தூரம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார் பரத்தையர். இதெல்லாம் சேர்க்கவில்லை, அது தனியாக சொல்லி ஆகணும்.
என்ன அழகா சொல்றார், அயலோராயினும் அகர்ச்சி மேற்றேன். என்ன அழகான வரி, நாகரிகமா, எவ்வளவு நாகரிகம் அந்த காலத்துல. அயலோராயினும்னா உன் பக்கத்துல, தலைவனுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பெண், வேறொரு பெண், வேறொரு பெண் இருந்தால் அதுவும் அகர்ச்சி தான், அதுவும் பிரிவுதான் என்று அயலோராயினும் அகர்ச்சி மேற்றேன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல. அடுத்த பாட்டு, அடுத்த நுட்பம் என்ன சொல்றது தெரியுங்களா? எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தாம் அமர்ந்து அலரும் மேவற்றேன். அந்தந்த உயிருக்கு ஒரு இன்பம் உண்டு, பெருமான் வைத்திருக்கிறான். அந்தந்த உயிருக்கு எது இன்பமோ அதுதான் இன்பமே தவிர நாம தனியா இன்பம் சொல்ல முடியாது என்று அங்க சொல்றார். ஏன்னா பரத்தையர் பிரிவு என்பதை இன்பமாக்குறது என்ற உயிர் இருக்கும், அது அந்த உயிருக்கு இன்பம், அப்படிதானே தவிர அது சரின்னு கிடையாது. அந்தந்த உயிருக்கு சில திருநறத்துக்கு ஒரு இன்பமா இருக்கலாம், அது மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு இன்பமா இருக்கு இல்லையா? அதுபோல பரத்தையர் பிரிவு என்பது ஒருத்தர் இன்பமாக கருதலாம், சில உயிர்கள் கருதலாம். எல்லா உயிருக்கும் இன்பம் வேண்டும், அது தானமர்ந்து தான் எதை விரும்புகிறார்களோ அதன்படி வரும் என்று அவர் முடிக்கிறார். அப்போ இந்த பரத்தையர் பிரிவை என்ன நாகரிகமாக சொல்லி, அதுபோல சில இருக்கிறாங்க, சில சில உயிர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது என்பதையும் அந்த சொல்கிறார். அது மாதிரிலாம் அந்த இலக்கணத்தில் வெறும் இலக்கணமாக இல்லாமல் பண்பாட்டோடு சொல்லுகின்ற இலக்கணமாக தான் இருக்குது தொல்காப்பியம். அதுதான் இங்கே சொல்கிறார், ஓதல் பகை தூது, ஓதல் பகை தூது இவை பிரிவே. அப்புறம் பொருளைய பிரிதல் ஒன்று இருக்கிறது, படிவை நிறுத்தல், கோயிலுக்காக, கோயில் விழாக்களுக்காக பிரிதல் இருக்குது, இதெல்லாம் பிரிவுன்னு சொல்லலாம். பரத்தையர் பிரிவை தனியாக சொல்கிறார். அதில் அந்தணருக்கு சொல்கிற பொழுது பொருள்வயிர் பிரிவு அந்தணருக்கு கிடையாது. பொருள் என்று சொன்னால் அங்கே மெய்ப்பொருள் நம்ம சொல்கிறார். வேதங்களை படிப்பதும் இன்னும் மேலும் படிப்பதற்காக அவர்கள் செல்லலாம், அது கல்வின்றார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் சொல்ல வந்தோம். பவயோகம், அதாவது 13ஆம் பாட்டு தானே, சித்தம் திரிந்துன்னு வருது இல்லையா? யோகம் செய்கிற பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நாம் அஷ்டமா சித்தி பெறலாம் என்று இருக்கலாம், அல்லது பெருமானை அடையலாம்னு இருக்கலாம். எல்லாருக்கும் பெருமானை அடையலான்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக யோகத்தை கற்றுவாங்கன்றார். சித்தம் திரிந்துன்னார். பவயோகம் செய்கிறாங்களா, அஷ்டமா சித்தி பெற வேண்டும் என்று விரும்புகிறாங்களாம். ஆனால் யோகம் செய்ய செய்ய இவ்வளோ அருமையான யோகத்தை செய்து, திருவந்தியால் வருது இல்லையா, பொற்கொழு கொண்டு வரகு கொழுவார்னு வருது இல்லையா? பொன்கொழு, அது போய் வரகு கூடலாமா? மண்ணையே போடக்கூடாது, அது நெல்லு கூழ்தாலும் பரவாயில்ல, வரகு கூடலாம்னு வருது இல்லையா? அதுபோல் இந்த யோக நிலையை பெருமானை அடைவதற்கு பயன்படுத்தாமல் இந்த கருவியை உலக சித்திக்காக பயன்படுத்துவாய் என்று அவர்கள் சித்தம் திரிவார்கள். சித்தம் திருந்து என்றால் அஷ்டமா சித்திகளை பெற விரும்பி பவயோகம் செய்பவர் அவற்றிடையே மலபரிவாகம் காரணமாக யோகம் செய்ய செய்ய தானான மலபரிவாகம் வந்துடும், ஆணவம் நீங்கிடும், மனம் வேறுபட்டு சிவனை அடையும் வேட்கையராய் முத்தி பெற்றுக்குரிய வழியை உணர்வார்கள். பவயோகத்தை விட்டுருவாங்க, தவயோகமாக சிவயோகத்துக்கு போயிடுவாங்க, பெறுவார்கள். ஐம்புல ஆசை நீங்குவார்கள். சிவஞான ஒழுக்கத்தில் நிற்கும் சிவயோகியராதலும் உண்டு, சிவஞானமே சிவயோகியாவே இருந்து வாழ்ந்து விடுவார்கள், அப்படி செய்யலாம். அவ்வாற்றால் தத்துவங்களில் நீங்கி ஐம்பூத கட்டு, 5 பூதங்களுடைய கட்டு நீங்கும், உள்ளம் இறைவனது ஆனந்த நடனத்தில் ஒடுங்கப் பெறும். அதாவது சித்தம் திரிந்து சிவமயம் ஆகியே, முத்தம்ன்றது முத்தி, முத்தம்னா முத்தி தான், முத்தி தெரிந்து உற்ற மோனர், மௌனிகளாக இருப்பார்கள் ஞானிகள், சிவமுத்தரவங்கள்லாம். சீவன் முத்தர் அல்ல, சிவமுத்தர். சுத்தம் பெறலாக 5 சுத்த நிலை, முத்திநிலை பெறுவதற்காக 5 தொடக்கற்றுன்னு 5 போட்டார். 5 போட்டால் 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 புலன்கள், 5 பொறிகள், என்னெல்லாம் 5 இருக்குதோ எல்லாம் நீங்க வேண்டும், 5 நீங்க வேண்டும். 5 தொடக்கற்றோர் சித்தம்பரத்தின் திருநடத்தோரேன்னு வருது, இவங்க எழுதியிருக்கோம். முத்தி என்றால் முத்தம், முத்தர் யோகிகள். சுத்தம் என்றால் தத்துவங்களை நீங்குதல். 5 என்றால் 5 பூதங்கள். தொடக்கு என்றால், தொடக்கு சொல்கிற பொழுது நான் அடிக்கடி சொல்கிறது தான் அது, தொடக்கம் வேறு தொடக்கு வேறு என்று சொல்கிறது. ஒன்றை தொடங்குகிறோம் என்றால் அது தொடக்கம், வகுப்பு தொடக்கம் சொல்லலாம். நான் அதிலே தொடக்குண்ணவாறு என்றால் அதில் நான் ஈடுபட்டு அதனால் வருகின்ற வினையை எனக்கு அனுபவிக்க வேண்டும், அந்த இம்பேக்ட் எனக்கு வந்துடும், நான் அதில் கலந்து விடுகிறேன் என்பது தொடக்குன்னு சொல்லுவாங்க. 26 மகா சன்னிதானம் பட்டாபிஷேகம் அப்போ தான் வராரு, சன்னிதானமாக வரார். அந்த ஆண்டு குரு பூஜைக்கு அப்போ சித்தாந்த வகுப்பை தொடங்கணும்னு சொல்லி 10 நாள் குரு பூஜை பொழுது எல்லாம் யார் வேணாலும் வரலான்னு அனௌன்ஸ் பண்ணி வராங்க. அப்பாவும் வயலுமுறை இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும், நான் கூட போனேன். அங்கே போன பொழுது தலைப்பு என்னன்னு சொன்னால், அப்பாவுக்கு பரபக்கம் தொடக்கம்,
தொடக்க நாளில் பரபக்கத்தை பற்றி பேசணும். வஜ்ரே முதலியாருக்கு சுபக்கம், சிவஞான சித்தியார் சுபக்கம், சானா தண்டவாணி தேசிகருக்கு திருவருட்பயன். அவர் திருவருட்பயன் அவர் பேசிட்டார், ஏதோ ஒன்று பேசினார், அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்து அது பேசிட்டார். அப்புறம் இவர் பேசுகிறார், வஜ்ரே முதலியார் பேசுகிறாரு. எப்பவுமே அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும், ஏதாவது கோபம் வந்துடும். தொடக்குன்னு ஆரம்பித்தார், இதோடு ஏதோ சொல்லிட்டு தொடக்கில் அப்படின்னார். தொடக்கில்னு ஆரம்பித்த உடனே ஒருத்தன் பாவம் தெரியாதவன் என்ன பண்ணான், ஐயா தொடக்கில் என்று சொன்னால் தொடங்குறதானேன்னு கேட்டான். தொடக்கில் என்றால் தொடங்குறதானேன்னு கேட்டான். ஒரு கோவம் வந்துச்சு. நான் சொன்ன மற்றெல்லாம் புரிஞ்சுதா உனக்கு? எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் சொன்ன மற்றெல்லாம் புரிஞ்சுதா, இதான் புரியலையா? அவரே கிண்டல் பண்ணான்னு நினச்சிட்டாரு. அவன் நியாயமா, அவன் ஏன் கிண்டல் பண்ண வரான், உண்மையாக கேட்க வரோம் தான். தொடக்கில் நாம தொடங்குறதானேயான்னு கேட்டான் இல்லையா? நான் சொன்னதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சு போச்சா அப்படின்னா அப்பாவுக்கு தெரியும். பக்கத்தில் அப்பா உட்காந்து கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் நான் இன்னும் விட்டாங்க கோவப்படுறோம். அவரு கொஞ்சம் இருங்கன்ட்டு சரி சொல்லுங்க, என்ன சந்தேகம் உனக்கு? இல்லையா ஐயா தொடக்கில் சொன்னாங்க, தொடக்கில்னா என்னன்னு புரியல எனக்கு அப்படி அழகா சொன்னாங்க. இந்த வகுப்பு எவ்வளோ நாளைக்கு உட்காந்துக்கிறீங்க? காலையில் 9 மணின்னு உட்காந்துக்கிறீங்க இல்லையா? 9 மணி உட்காந்துக்கிறீங்க இல்லையா? 9 மணிக்கு ஆரம்பிச்சது இல்லையா? அந்த 9 மணிக்கு ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா கிளாஸு, அது தொடக்கம். அது 9 மணி ஆரம்பித்தா அது தொடக்கம். இப்போ வகுப்பில் இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் 9லேருந்து இவ்வளோ 10 மணி வரைக்கும் தான் இருக்கீங்க, இது தொடக்கு. 9 மணிக்கு தொடங்கிய வகுப்பில் நீங்கள் விடாமல் உள்ளே உட்காந்துக்கிறீங்களா, அதுதான் தொடக்கு அப்படின்னாங்க. புரிஞ்சுதியா? அதான் வாழ்க்கையில் எப்படி தான் நமக்கு தொடக்க ஆகிடுது, எல்லாம் தொடக்கம் நம்ம விட முடியாது போய் கொடுத்துடலாம் அப்படின்னா அதாங்க தொடக்கம். தொடக்கு என்றால் ஆதாரங்களையும், ஏன்னா இப்போ என்ன பண்ணுறோம், யோக சாதாரண நிலை இல்லை, சாதாரண நிலையில் எல்லாம் நமக்கு தொடக்குதான், மனைவி மக்கள் எல்லாம் தொடக்குதான். யோகத்தில் வர்றபொழுது ஆதாரங்களை தொடக்குதான், ஒவ்வொன்றும் ஆதார யோகம் தானே, அது தொடக்கு. ஆதாரங்களையும் மேற்கூறியவாறு பூதங்களுக்கு உரியவர் ஆக்கி அவற்றின் வழி நிற்றல், சித்திகளை வெறுத்தோர்க்கு அம்முறை வேண்டாமையின் அவரை அத்தொடக்கற்றவர் என்றார். யோகம் முடிக்கிற பொழுது என்ன செய்யணும், மூலாதாரம், அதுக்கு அதிதெய்வம் என்ன கணபதி, அதுக்கு பீஜாட்சரம் என்ன, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய இதழ்கள் எத்தனை இதழ்கள் என்று இதெல்லாம் எண்ணி யோகம் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் தொடக்கு. நீங்கள் யோகம் தான் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் விடுறதுக்கு யோகம் பண்ணுறீங்க, ஆனால் ஒன்றை எண்ணுகிறீங்களா, ஒன்றும் எண்ணுறீங்க இல்லையா, அது ஒரு தொடக்கு தானே. இதுவும் தேவையில்லை. ஞான நிலைக்கு போகிற பொழுது இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறான். அந்த தொடக்கற்றவர் என்று அம்முறை வேண்டாமையால் சித்திகளை சித்திகள் வேண்டான்ட்டாங்க, ஆதாரங்கள் எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. இதனால் சித்தி யோகமாகிய பவயோகம் சிவயோகமாய் வேறுபடுதலும் உண்டு. இந்த பயன் கருதியே ஞான நூல்களும் யோகத்தை விதிக்கின்றன என்பது அறிய வரும். ஏன் பவயோகம்தான் பின்னாலே சிவயோகத்துக்கு வழிவகுக்கும். அதனால்தான் யோகத்தை சொல்லியிருக்காங்க. ஞான நூல் தானே எல்லாம், திருமுறைகள் எல்லாம் ஞான நூல் தான். ஞானத்தை சொல்கிறவங்க ஏன் யோகத்தை சொன்னாங்க? பல இடங்களில் முக்கியமாக ஞான சம்பந்தரே சொல்கிறாரு, யோகத்தெல்லாம் சொல்கிறார் இல்லையா? இவராவது திருமண்டலத்திலேயாவது இந்த சரியை கிரிய யோகம் ஞானம் 4 பாரத்தை சொல்கிறார். திருமுறைகள் அப்படி ஒன்றும் கிடையாது, அவங்களாம் ஞான நிலை தான் பாட வந்தவங்க. ஆனால் யோகத்தை பல இடங்களில் சொல்கிறாங்க இல்லையா? உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உயிராக செய்து உன் கை தந்திட்டால் உள்ளக்கிழின்னு உரு எழுதின்னு சொல்கிறார் இல்லையா? அவர் அப்புறம் சொல்கிறார். சுந்தரன் பாடுகின்றார். ஞானசம்பந்தம் தான் இது. இப்போ முக்கியமாக ஞான விளக்கினை ஏற்றி நிர்மலத்தை ஏனை வழி திறந்து ஏற்றுவார்க்கு இடரான கெடுப்பனன்னு அவருன்னு சொல்கிறார். அதை ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, பவயோகம் கூட பின்னாலே சிவயோகத்துக்கு வழிவகுக்கலாம். ஏன்னா தசகாரியத்தில் சிவயோகம் தான் நமக்கு. அந்த தத்துவ சுத்தியும் ஆன்ம சுத்தியும் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த யோக நிலையிலே தத்துவங்களை நாம் நீங்கிறோம். பின்னால் நாம் என்பது நீங்கிவிட்டு பெருமானிடத்திலே அடைக்கலமாக போகிறோம். அப்போ ஆன்மாவும் பெருமானிடத்திலே அடைக்கலமாகிற பொழுது சிவயோகம் சித்திக்கும் என்பதால் தான் பவயோகத்தை ஞான நூல்கள் சொல்லுகின்றன என்ற இப்பயன் கருதையே ஞான நூல்களும் யோகத்தை விதிக்கின்றன என்பது அறியப்படும். இனி சிவயோகம் பற்றி கூறுகின்றார். இனி 14வது பாட்டிலிருந்து நமக்கு சிவயோகம் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். அதான் அடுத்த வகுப்பு தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் நமக்கு 14வது பாட்டிலிருந்து நான் கொடுத்த நோட்ஸையும் வகுப்பு முடிச்சுட்டேன். இன்றைக்கி சரியாக முடிஞ்சு போச்சு, இன்னைக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. 14வது பாட்டு ஒத்த 9 வாயுடன் பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் சிவயோகத்தை நம்ம சிந்திக்கலாம்.